வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சராக பதவியேற்ற உடனே 750 கோடி ஊழல் செய்துள்ளாரா செந்தில் பாலாஜி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதற்கு முன்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தை கூறிவிடலாம். அதாவது திமுக 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்தான். செல்லும் இடமெல்லாம் கலைஞர் செய்த ஊழல், கோபாலபுரம் செய்த கொள்ளையடித்தது அனைத்தையும் மக்கள் மத்தியில் ஆதாரத்துடன் வெளியிட்டார். தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்று வெளியிட்டிருந்தார் அல்லவா, அது அப்போதே கலைஞர் குடும்பத்தை பற்றியும் கள்ள ட்ரெயின் ஏறி வந்த கலைஞரை பற்றியும் ஆணி வேறாக மக்களிடையே தெரிவித்ததன் காரணமாகத்தான் எந்த ஒரு பதவியையும் அவர்களால் ஏற முடியவில்லை. அவரது மறைவிற்கு பிறகு திமுக தற்பொழுது உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் ஏற்பட்ட விரிசல்தான் இதற்கு காரணமே தவிர மக்கள் இவர்களை நேரடியாக ஆதரிக்கவில்லை. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அவருக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு பதவியை வழங்கியுள்ளது. அதாவது இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்தபொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதற்கு பிறகு அந்த பதவியே அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தவுடன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு பதவி வழங்கப்பட்டதன் காரணமாக முதல் நாளிலேயே 750 கோடி டாஸ்பாம்கள், அதாவது மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய டாஸ்பாம் கம்பங்கள் ஊழல் செய்து விட்டதாகவும், இது 2 நாட்கள் முன்பாகவே சைனாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதற்கு பிறகுதான் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்பிகளாக இருக்கட்டும், எப்பொழுதுமே வாரிசைதான் கொடுத்து வருகிறார்கள். உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, அதற்கு அப்புறம் அவரது பிள்ளை துரைமுருகனுக்கு அப்புறம் அவரது பிள்ளை எம்பியாக இருக்கிறார். இப்படியே தான் சென்று கொண்டிருக்கும். அடிப்படை உறுப்பினர்கள் திமுகவின் போஸ்டர்கள் ஒட்டுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், உயர் பதவிற்கு ஆசைப்படக்கூடாது என்று கலைஞர் என்றைக்கோ கூறிவிட்டார். இன்னும் 200 ரூபாய்க்காக கொத்தடிமையாக இருக்கிறார்கள் என்றும் விமர்சனங்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 750 கோடி ஊழல் செய்த செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?